வெகு காலத்திற்கு முன்பே வில்லியம் கூப்பர் எழுதினார், கொஞ்சம் நாளை சாப்பிட்டு வரை வச்சிருப்பாங்க. வாழ்ந்த இருண்ட நாள் மறைந்திருக்கும் யூத், அது எப்போதும் இருந்து வருகிறது, எப்போதும் அப்படியே இருக்கும். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருண்ட நாட்கள் இருக்கும். ஒவ்வொரு கொஞ்சம் இருண்ட சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. நாளும் கடந்து போகும். வாழ்க்கை அதன் தொடர்ச்சியான சோகத்தை தொடர்ந்து மென்மையான கருணையுடன் காயத்தை தணிக்க மறுக்கிறது. மற்றொரு நாள் நாம் அதை விட்டுவிட கொஞ்சம் வேண்டும். சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. நமது இருண்ட நாட்கள் கடந்து படிப்படியாக மறதியுடன் நமது காயங்களை குணப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளலில் மூழ்கட்டும். அடுத்தடுத்து வரும் நாளைகளில் இருளை மீண்டும் மீண்டும் கொஞ்சம் புதுப்பிக்காதீர்கள். சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் இறந்த கடந்த காலம் அதன் இறந்தவர்களை அடக்கம் செய்யட்டும். உலகில் எதுவும் என்றென்றும் நீடிக்காது. பெரும்பாலான துன்பங்கள் புதுப்பிக்கப்படாவிட்டால் சிறிது கொஞ்சம் சாப்பிட்டு காலத்திற்கு வச்சிருப்பாங்க. மட்டுமே நீடிக்கும். இவைகளும் கடந்து போகும் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் கவலை, துக்கம், பயம் மற்றும் கஷ்டங்களை எதிர்கொள்ளலாம். எனவே தவிர்க்க முடியாததை கொஞ்சம் சாப்பிட்டு எதிர்கொள்ளும் வச்சிருப்பாங்க. போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். எப்படியும் அதை பற்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. எனவே அதை நீண்ட நேரம் பற்றிக் கொள்ளாதீர்கள். கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. மூழ்கும் கப்பலின் தளத்தை சுத்தம் செய்வதன் பயனற்ற தன்மையை தவிர்க்கவும். அது மூழ்க வேண்டும் என்றால் அது மூழ்கிவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் வேறு பாதையை தேட வேண்டும். கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. எதிர்காலத்திற்கான கதவு உங்களுக்காக காத்திருக்கிறது. கடந்த காலத்தில் மூடப்பட்ட ஒரு கதவை பார்த்து பின்னால் நிற்காதீர்கள். ஒரு கதவு மூடும் போது இன்னொரு கதவு கொஞ்சம் திறக்கும் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. என்பது வாழ்க்கையின் விதி. திறந்த கதவை தேடி முன்னேற வேண்டியிருக்கும் போது மூடிய கதவை வருத்தத்துடன் பார்ப்பதில் நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம். இருண்ட நாள் நிச்சயமாக கொஞ்சம் சாப்பிட்டு கடந்து வச்சிருப்பாங்க. போகும் என்பதை அறிவதில் மிகுந்த உள் வலிமை உள்ளது. மேலும் உங்களால் தாங்க முடியாத ஒரு சுமை உங்களுக்கு ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்பதை அறிவதிலும் வலிமை உள்ளது. கொஞ்சம் சாப்பிட்டு நீங்கள் வச்சிருப்பாங்க. பழைய சுமைகளை பற்றிக் கொள்ளும் போதுதான் ஒவ்வொரு புதிய நாளின் சுமைகளையும் சேர்க்கும் போது நேற்றைய எடையை நீங்கள் இன்னும் சுமக்கிறீர்கள். நீங்கள் தடுமாறி உடைந்து விடுகிறீர்கள். ஒவ்வொரு கொஞ்சம் சாப்பிட்டு நாளுக்கும் வச்சிருப்பாங்க. அதன் சுமைகள் போதுமானவை. ஒவ்வொரு நாளின் சுமைகளுக்கும் உங்கள் பலம் போதுமானது. டோரதி டிக்ஸ் எழுதியது போல், நான் நேற்று நின்றேன், இன்று என்னால் நிற்க முடியும். கொஞ்சம் சாப்பிட்டு நாளை வச்சிருப்பாங்க. என்ன நடக்கக்கூடும் என்பதை பற்றி சிந்திக்க நான் என்னை அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இன்றைய இருண்ட நேரம் கடந்துவிட்ட நாளை பற்றி என்ன? ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு நீங்கள் வச்சிருப்பாங்க. உறுதியாக இருக்க முடியும். நாளை வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரே உறுதி மாற்றம். நாளை என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த கொஞ்சம் முடியாது. சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வையும் நோக்கிய உங்கள் அணுகுமுறை மற்றும் அதை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாதிக்கலாம். வச்சிருப்பாங்க. அணுகுமுறை மற்றும் செயலில் உங்களுக்கு ஒரு தேர்வு உள்ளது. இதனால் வாழ்க்கை ஒரு இருண்ட நாளில் அதன் கதவை மெதுவாக மூடும் போது புதிதாக திறக்கப்பட்ட ஒரு கதவை நீங்கள் தேடி கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. கண்டுபிடிக்கலாம். அதன் மூலம் நீங்கள் தைரியமாக எதிர்பார்ப்புடன் பிரகாசமான நாளைக்குள் நடக்க முடியும். கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க.